ஹே கைஸ், இன்னைக்கு நாம அன்கண்ட்ரோல் லவ் சீரீஸ்ல 2வது பாகத்தை பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த கதையை சித்தார்த்த சொல்ற மாதிரி சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெஸ்டாரண்ட்ல ராய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்ததும், பேபி என்ன மிஸ் பண்ணியா அப்படின்னு சேம் டைலாக் அடிச்சு. ஆடாப்பா, என்கிட்ட சொன்னதையா அவகிட்ட சொல்லிட்டு இருக்கியடா, இப்ப நான் இதை எப்படிதான் எடுத்துக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு, ஓகே மாஸ்டர், நீங்க என்ஜாய் பண்ணுங்க, டின்னர் முடிச்சதும் சொல்லுங்க, நான் உங்களை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இல்ல சேத், எனக்கு என்னோட ட்ரீட், ஸோ சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு உள்ள போனதும் எங்களுக்கும் சேர்த்து அவனே ஆர்டர் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு அது பழக்கமான ஒண்ணுதான், இருந்தாலும் இன்னும் படம் திருந்தல அப்படின்னு நினைச்சிட்டு ஜேனை பார்த்து அவனும் என்ன மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தான். சரிதான், அப்ப இங்க யார் அடிமை யாரு கேர்ள் ஃப்ரெண்ட்னே தெரியலையேன்னு சிரிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஜேனால அது முடியல. ராய் எனக்கு ஸ்வீட் வேண்டாம், நான் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அப்ப ராய், ஓ அப்படியா, பட் சித்துக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லடா அப்படின்னு கேட்டான். அப்ப ஜீன், அப்ப நீ ஆர்டர் பண்ண பீஃப் கூட சித்துக்கு பிடிச்சது தானா அப்படின்னு கேட்டேன். அப்ப ராய், சேச்சே, பீஃப் சித்துக்கு அலர்ஜி இல்ல, அது எப்படி நான் அவனுக்காக ஆர்டர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான். ஜேன் ராய கலாய்க்க ஆரம்பிச்சிட்டேன். வாவ் ராய், சித்து உன்னோட பெட்ஸ்ல இவன் சொல்லிட்டு இருந்தேன், பட் இவனுக்காக இவ்வளவு யோசிச்சு பண்றத பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் மாதிரில இருக்கு, அப்ப நான் தான் இங்க எக்ஸ்ட்ரா விழா அப்படின்னு கிண்டல் பண்ண. அப்ப நான், என்ன பேசுறீங்க மிஸ் ஜேன், சின்ன வயசுல இருந்தே நான் அவன் கூட தான் இருக்கேன், சோ என்னை பத்தியும் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லையே அப்படின்னு சமாளிக்க பார்த்தேன். பட் ஜேன் எனக்கு விடுற மாதிரி இல்ல. ஆஹா, உனக்கு தெரியாதுல்ல சித், லண்டன்ல ராய் ஒரு வெள்ளைக்காரன் கூட சுத்திட்டு இருந்தான் தெரியுமா, அவன் கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தான், அவன் கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பான். இவ்வளவு ஏன் மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த வெள்ளைக்கார பையன் கைய பிடிச்சுக்கிட்டே ரோட்ல சுத்திட்டு இருப்பான் தெரியுமா. நீ எதுக்கும் அவனை விட்டு விலகியே இரு, ஏன்னா ராய் கிட்ட கேக்கான எல்லா வாய்ப்புமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டான். அதுல டென்ஷன் ஆன ராய், நிறுத்து ஜேன், இந்த மாதிரி என்னை பத்தி யோசிக்கிறது கூட எனக்கு பிடிக்காது, எனக்கு மத்தவங்களை பத்தி எந்த கவலையும் இல்லை, பட் நீ என்னை பத்தி அப்படி யோசிக்க முயற்சி கூட பண்ணாத, அப்படி இல்ல இந்த ராயோட கேர்ள் ஃப்ரெண்டா எப்பவுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோபமா அங்க இருந்து கிளம்பணும். அதே கோபத்தோடைய வீட்லயும் இருந்தோம். அப்ப நான், ஜேன் தப்பா எதுவும் சொல்லல மாஸ்டர், ஜஸ்ட் விளையாட்டுக்கு சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப விளையாட்டுக்கும் ஒரு எல்லை இருக்கு சித்து, ஆணுக்கும் ஆணுக்கும் காதலாம் இதெல்லாம் ஒரு நோய், அது எனக்கு எப்பவுமே வராது, இந்த மாதிரி தான் அன்னைக்கும் பேசணும், அப்புறம் இன்னைக்கு அதுவும் ஓ முன்னாடி அப்படின்னு கத்திட்டு இருந்தான். அவன் அப்படி பேச பேச எனக்குள்ள இருந்து கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கைன்னு சுக்கு நூறாயிட்டு இருந்தது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம, மாஸ்டர் காதலுங்கிறது காமம் பாலினத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராய் என்ன தடுத்த. போதண்டா சித், இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, வீட்டுல டின்னர் பண்ண யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்ப நான், இல்ல மாஸ்டர், நீங்க வருவீங்கன்னு தெரியாதுல்ல, சோ நான் அனுப்பிட்டேன், சரி நான் வேணா உங்களை வீட்டுல டிராப் பண்ணிடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப ராய் முடியாது அப்படின்னு சொன்ன. சரி அப்ப ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்பவும் முடியாதுன்னு சொன்ன. சரி ஃபுட் ஆர்டர் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். அப்பவும் வேண்டான்னு சொன்ன. கடைசியா ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் பழைய சாதம் மீதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பீஸா இருக்கு மாஸ்டர், அதை வேணா ரெடி பண்ணி தரட்டுமா அப்படின்னு தயக்கத்தோட கேட்டேன். அப்ப ராய் டக்குன்னு ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு நானும் குக் பண்ண போனேன். நான் அங்க உள்ள குக் பண்ணிட்டு இருந்தா இங்க ராய் வெளியே இருந்துகிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் ரெடியா ரெடியான்னு கேட்டுட்டே இருந்தேன். அது பார்த்தாதுன்னு கொஞ்ச நேரத்துல நேரா கிச்சனுக்கே வந்து டக்குன்னு என்ன ஹக் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு நிமிஷம் இதையும் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதை சமாளிச்சுட்டு இதோ இப்ப முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, இப்ப நீ மட்டும் சாப்பாடு கொடுக்கல, நான் உடனே சாப்பிட்டுருவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என் காதை கடிச்சிட்டோம்.
ஐயோ இந்தாடா எடுத்துட்டு போடாங்கிற மாதிரி டக்குனு பிளேட்டை நீட்டி ரெடின்னு சொன்னேன். நீட்டினதும் ராய் அதை வாங்கிட்டு போயிட்டேன். பட் என்னாலதான் இதெல்லாம் வெறும் ஃபன்னா மட்டும் எடுத்துக்க முடியாம, ஒரு நிமிஷம் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியாம நான் தவிச்சிட்டு. சரி அவ்வளவுதான் நினைச்சான். நைட்டு என் கூடவே ஸ்டே பண்ணிக்கிறதா சொன்னான். அப்ப நானும் ஓகே மாஸ்டர், நான் உங்களுக்காக ரூம் ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்னேன். பட் ராய், இல்ல நான் உன் கூட தாண்டா தூங்குவேன், உன்னை ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு, நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. சோ நான் இன்னைக்கு உன் கூட உன் பக்கத்துல சின்ன வயசுல உன்னை ஹக் பண்ணிக்கிட்டே தூங்குன மாதிரி தான் தூங்க போறேன். சோ நீ சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துரு, நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ராய் அப்படி சொன்னது எனக்கு தயக்கமா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கிச்சன்ல எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு நான் ரூமுக்கு போனேன். அப்ப ராய் தூங்குன மாதிரி தெரிஞ்சது. ஆஹா சூப்பர்டா, ஓடியர்லான்ட்டு டன போட்டேன். அப்ப ராய், எங்கடா போறேன், வாடா எங்க அப்படின்னு அதே அதிகாரத்தோட கூப்பிட்டான். அப்ப நானும் போய் அவன் பக்கத்துல படுத்தேன். அப்ப ராய் சின்ன வயசுல என்ன ஹக் பண்ணிக்கிட்டே படுக்கிற மாதிரி என் மேல காலை போட்டு என் தலையை கோதி விட்டுட்டு என் கண்ணங்களை தடவிக்கிட்டு பேச ஆரம்பிச்சேன். சித், இப்போ உன்னோட ஸ்கின் சாஃப்டா இருக்குடா, உன்னோட ஹேர் ஸ்மூத்தா இருக்கு, உன்னை முதல் முறை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்பனா அது எப்படி முடியும் மாஸ்டர், எனக்கு 30 வயசு ஆக போகுது அப்படின்னு சொன்ன. அப்ப ராய், நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வந்துடு சித், அப்பா என்ன சொல்லுவாங்கிறத பத்தி யோசிக்காது, எனக்கு அவர் சொல்றத பத்தி எல்லாம் கவலை கிடையாதுன்னு உனக்கு தெரியும்ல, நீ நான் சொல்றத மட்டும் தான்டா கேட்கணும், யாராவது கேட்ட நான் சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன. அப்பனா, பட் மாஸ்டர் நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன், எனக்கு அங்க என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்டேன். அப்ப ராய், நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான்டா, நான் தூங்கும் போதெல்லாம் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டே நான் தூங்குறதுக்கு நீ என் பக்கத்துல இருந்தா மட்டும் போதும். இந்த 6 வருஷம் என்னால ஒழுங்காவே தூங்க முடியல தெரியுமா சித், எந்த பொண்ணையும் டேட் பண்ணாதடா, ஒருவேளை நீ அப்படி பண்ணா கூட அது எனக்கு தெரியாம பாத்துக்கோ, நீ எனக்கு மட்டும்தான்டா சொந்தம், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன. ராய் அப்படி சொன்னதும் எனக்குமே என் மனசுல உள்ளது சொல்லணும் போல ஆசையா இருந்தது. சோ நான் மாஸ்டர்ன்னு சொல்லி ராய பார்த்தேன். பார்த்தா மண்டப்பையன் அதுக்குள்ளே நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் அப்ப தூக்கத்துல வளரி இருக்கான் அப்படின்னு புரிஞ்சது. நம்ம காதலிக்கிறவங்களை பக்கத்துல வச்சுட்டு அந்த காதலை வெளிக்காட்ட முடியாமலும் அதை சொல்ல முடியாமல் இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியும். என்னோட நிலைமையும் அது. அன்னைக்கு நானும் என்னோட புலம்பல அவன் தூங்கினதுக்கு அப்புறம் சொன்னேன், ராய் உன்னை இப்படி கூப்பிடுன்னு எனக்கு ரொம்ப ஆசை தெரியுமா, உனக்கு தெரியுமாடா என்னை அடிமையாதான் கூட்டிட்டு வந்தீங்க, பட் உன்ன மாதிரி மாஸ்டர் கிடைச்ச தன்னோட வாழ்நாள் முழுக்க அடிமையா இருக்க யாருமே ஆசைப்படுவாங்க. நீ என்ன காதலிக்கிறியா இல்ல இப்பவும் என்ன ஒரு பப்பி மாதிரி தான் கொஞ்சம் விளையாடுறியா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் கேயா இருக்கிறத நீ வெறுக்கிறங்கிறத மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் நான் ஒரு கேன்னு தெரிஞ்சா என்னை வெறுப்பியோன்னு பயமாவும் இருக்குடா, என்னால உன்னோட வெறுப்பை பார்க்க முடியாது ராய். சோ நான் கேங்கிறது உனக்கு எப்பவுமே தெரியாம நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க கூட ஒன்னா இருக்க முடியுமோ இல்லையோ நினைச்சிட்டு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு நானும் தூங்கினேன். அடுத்த நாள் ராய் சொன்ன மாதிரி அவனோட வீட்டுக்கு போனேன். அங்கேயும் ராய் என்கிட்ட கொஞ்சம் விளையாடுறது நிறுத்தேன். நானும் அதை முடிச்ச அளவுக்கு என்னை வெளிக்காட்டாம பார்த்துட்டு இருந்தேன். பட் அது என்னால ரொம்ப நாள் பண்ண முடியல. ஒரு நாள் ஈவினிங் ஆபீஸ் ரிலேட்டடா சில விஷயங்கள் பேசுறதுக்காக நான் அவனுக்கு கால் பண்ணேன். பட் ராய் பேச முடியாத மாதிரி, சித் என்னை வந்து கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்டேன். நானும் என்னாச்சோன்னு பயந்து அவசர அவசரமா ஓடினேன். ஒண்ணும் இல்லை, மண்டையும் அப்பளதான் அப்படி பேசியிருக்கான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தான். பட் அவன் முன்னாடியே ராய் என்னை பார்த்ததும் போதில சித் மை கேர்ள் வந்துட்டியாடா அப்படின்னு என் கண்ணத்தை தாங்கி பிடிச்சு பேசிட்டு பார்த்த ஜேனுக்கு நிஜமாவே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டான். அப்ப நான் மாஸ்டர் அதிகமா ட்ரிங்க் பண்ணிருக்காருல, சோ அதனால வளர்றாரு அப்படின்னு சமாளிச்சு அவனை கூட்டிட்டு போக பார்த்தேன். பட் ஜேனுக்கு நம்பிக்கை இல்லை. சோ அவளும் வர்றதா சொல்லி கார்ல ஏறினான். கார்ல வந்தவன் என்னை பார்த்து பொறாமப்பட்டாலும் என்னமோ தெரியல, வேணும்னே நான் பார்த்துட்டு இருக்கும் போது ராய கிஸ் பண்ண.
எனக்கும் அது புரிஞ்சுது. என்னால என்ன பண்ண முடியும்? சோ நான் எதுவுமே சொல்லாம வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். வீட்டுக்கு போனதும் நான் ராய் அவனோட ரூம்ல தூங்க வைக்க செட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஜேன் பக்கத்துல இருந்த என்னோட ரூமுக்கு போயிட்டேன். ஓனது மட்டும் இல்லாம அங்க நான் ராயோட போட்டோஸ் வச்சிருந்து அந்த பாக்ஸையுமே பார்த்துட்டு ராய் என்கிட்ட நடந்துக்கிறது போதையில என்கிட்ட உளறிட்டு இருந்தது. இந்த பாக்ஸ் இதெல்லாம் வச்சு எங்களுக்குள்ள ஏதோ சம்திங் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். பட் அதை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பணும். பட் அன்னைக்கு நைட்டு என் தலைக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது. ஜேன் என் கனவுல பேசுற மாதிரி இருந்தது. ராய் அவனோட பேருக்கு ஏத்த மாதிரி அவன் ஒரு ராயல் ஃபேமிலி. நீ ஒரு அனாதை பையன்டா. அவனுக்கு உன் மேல ஏதோ ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜியன் குரூப்போட ஒரே வாரிசு ஒன்ன காதலிப்பானு. அவனுக்கு உன் மேல இருக்கிறதெல்லாம் வெறும் கருணை மட்டும்தான் அப்படின்னு கத்துற மாதிரி இருந்தது. நான் பயந்த தூக்கத்துல இருந்து முடிச்சேன். பார்த்தா ராய் என் முன்னாடி இருந்தான். நான் உட்காந்துட்டு தூங்குறத பார்த்து ஏன்டா இப்படி உட்காந்துருக்க, வா என் பக்கத்துல வந்து படு அப்படின்னு கூப்பிட்டேன். அப்ப நானும் எழுந்திருக்க பார்த்தேன். பட் அப்படி பார்த்து என் கால் பிடிச்சுக்கிச்சு. சோ நான் என் தலையதான் கீழே குனிஞ்சேன். அதுக்குள்ள ராய் டக்குன்னு கீழே இறங்கி என்னை தூக்கி பெட்ல படுக்க வச்சு என் காலுக்கு மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்ப நான் என்ன பண்றீங்க மாஸ்டர், வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் காலுக்கு இப்படி மசாஜ் பண்ண சரியாயிருடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நான் கூச்சமா இருந்தது. சோ இல்ல மாஸ்டர் நான் நல்லா இருக்கேன் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். கூச்சப்படுறத பார்த்ததும் ராய் இன்னுமே விளையாட ஆரம்பிச்சிட்டேன். டேசேத் என்னடா பொண்ணு மாதிரி நிலையிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்கன்னு தொட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு லெவலுக்கு மேல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம நான் அவனோட பேரை சொல்லி கத்திட்டேன். அப்ப ராய் நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் என்ன பார்த்தேன். அப்புறம் ஓ சித்துக்கு கோபம் கூட வருமா, அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணவா, நான் ஷவர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன்டா இப்படி படுத்துற அப்படின்னு நினைச்சிட்டு நானும் போனேன். ராய் பார்த்துட்டு பிளஸ் ஷர்ட்லெஸ்ஸா இருக்கிறத பார்த்ததும் நான் லைட்டா சூடாக ஆரம்பிச்சேன். இருந்தாலும் அதை காட்டிக்காம அவ பக்கத்துல உட்காந்து டவல் எடுத்து தொடச்சி விட்டுட்டு இருந்து. அப்ப ராய் டக்குன்னு என்னையும் தண்ணிக்குள்ள இழுத்து, வெக்கமா இருக்கா, கூச்சமா இருக்கா, அண்ட் என் மேல கோபம் கூட வருது இல்ல உனக்கு, இரு இப்ப பாத்திரலாம், இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு இப்ப பாத்திரலாம் அப்படின்னு மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்ப யதார்த்தமா நான் டெம்ப்டா இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டான். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி என்ன பார்த்தேன். வெளியே போசிது அப்படின்னு சொன்ன. அப்ப நான் அவனை பார்க்க முடியாம தலை குனிஞ்சு நின்று அப்புறம் அவனே கோபத்துல அந்த தண்ணியை விட்டு வெளியே எழுந்து போனான்.